ஓம் சாந்தி. செப்டம்பர் 10, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களை வைரம் போன்று ஆக்குகின்ற தந்தை மீது என்றுமே எவ்வித சந்தேகமும் கொள்ளாதீர்கள். சந்தேக புத்தியை கொண்டிருப்பது என்றால் தமக்கு தாமே இழப்பை ஏற்படுத்திக் கொள்வதாகும். கேள்வி: ஒரு மனிதரிலிருந்து தேவர் ஆகுவதற்கான இக்கல்வியின் பரீட்சையில் சித்தியடைவதற்கு முக்கிய அடிப்படையாக இருப்பது என்ன? பதில்: நம்பிக்கை. புத்தியில் நம்பிக்கை கொண்டிருப்பதற்கு தைரியம் தேவையாகும். மாயை இந்த தைரியத்தை துண்டித்து விடுகின்றாள். அவள் உங்கள் புத்தியை சந்தேக புத்தியாக ஆக்கிவிடுகின்றாள். முன்னேறிச் செல்லும் பொழுது இக்கல்வியில் அல்லது உங்களுக்கு கற்பிக்கின்ற பரம ஆசிரியரில் நீங்கள் சந்தேகம் கொண்டிருந்தால், நீங்கள் உங்களுக்கும் பிறருக்கும் பேரிழப்பை ஏற்படுத்துகின்றீர்கள். பாடல்: நீங்களே அன்பு கடல், ஒரு துளிக்காக நாங்கள் தவிக்கின்றோம். ஓம் சாந்தி. சிவ் பாபா ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை புகழ்ந்து கூறுகின்றீர்கள். நீங்களே அன்பு கடல். அவர் ஞானக் கடல் என்றும் அழைக்கப்படுகின்றார். ஒரே ஒருவரே ஞானக் கடலாவார். மற்றோர் அறியாமையில் உள்ளவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். ஏனெனில் இது ஞானமும் அறியாமையும் பற்றிய நாடகமாகும். பரமாத்மாவாகிய பரம தந்தை மாத்திரமே இந்த ஞானத்தை கொண்டுள்ளார். இந்த ஞானத்தின் மூலமாகவே புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அவர் புதியதாக ஓர் உலகை படைக்கின்றார் என்றில்லை. உலகம் அழிவற்றது. பழைய உலகம் மாற்றப்பட்டு புதியதாகவே ஆக்கப்படுகிறது. பிரளயம் ஏற்படும் என்றில்லை. முழு உலகமும் என்றுமே அழிவதில்லை. உலகம் பழையதாகிவிட்டதால் அது புதியதாக மாற்றம் செய்யப்படுகிறது. நீங்கள் இருக்கின்ற இந்த வீடு பழையது என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நாங்கள் புதிய வீட்டிற்கு செல்வோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதே போன்று பழைய டெல்லி இப்பொழுது அழிய உள்ளது. அதற்கு ஈடாக புதியதொன்று மீண்டும் அமைக்கப்படும். இப்பொழுது இது எவ்வாறு புதுப்பிக்கப்படும்? அனைத்திற்கும் முதலில் அங்கே வாழ்வதற்கு தகுதியானவர்கள் தேவையாகும். புதிய உலகில் சகல நற்குணங்களும் நிறைந்தவர்களே உள்ளார்கள். குழந்தைகளாகிய உங்களிடம் உங்கள் லட்சியமும் குறிக்கோளும் உள்ளன. ஒரு பாடசாலையிலும் ஒரு இலக்கும் குறிக்கோளும் உள்ளன. கற்பவர்கள் தாம் என்னவாக ஆகப் போகின்றோம், அதாவது நான் ஒரு சத்திர சிகிச்சை நிபுணராக ஆகுவேன் அல்லது நான் ஒரு சட்ட நிபுணர் ஆகுவேன் என புரிந்து கொண்டுள்ளார்கள். நீங்கள் ஒரு சாதாரண மனிதரிலிருந்து தேவர்களாக மாறுவதற்காகவே இங்கே வந்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஓர் இலக்கும் குறிக்கோளும் இல்லாமல் எவருமே ஒரு பாடசாலையில் இருக்க முடியாது. எவ்வாறாயினும் இலக்கையும் குறிக்கோளும் புரிந்து கொண்டு கற்கின்ற போதிலும் சிலர் இக்கல்வியை விட்டு விலகி செல்வது இப்பாடசாலையின் அற்புதமாகும். அவர்கள் இக்கல்வி பிழையானது என்றும், இது அவர்களுடைய இலக்கும் குறிக்கோளும் அல்ல, இது என்றுமே நிகழ முடியாது என்றும் சிந்திக்க தொடங்குகிறார்கள். அவர்கள் தமக்கு கற்பிப்பவரின் மீது சந்தேகத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள். உலக கல்வியிலும் சில நேரங்களில் மாணவர்களிடம் கற்பதற்கு போதிய அளவு பணம் இல்லாது விட்டாலோ அல்லது அவர்களிடம் தைரியம் இல்லாது இருந்தாலோ அவர்கள் கல்வியை கைவிட்டு விடுவார்கள். ஒரு சட்ட நிபுணராக ஆகுவதற்கான கல்வி அறிவு பிழையானது என்றோ அல்லது கற்பிப்பவர் பிழையானவர் என்றோ நீங்கள் கூற மாட்டீர்கள். இங்கு மனிதர்கள் அதிசயமான புத்திகளை கொண்டுள்ளார்கள். நீங்கள் கல்வியில் சந்தேகத்தை வளர்த்துக் கொள்வதால் இக்கல்வி பிழை என்றும், கடவுள் இதனை கற்பிக்கவில்லை என்றும், உங்களால் ஓர் ராஜ்யம் போன்றவற்றை பெற முடியாது என்றும், இவை அனைத்தும் பொய் என்றும் நீங்கள் கூறுகின்றீர்கள். இவ்வாறாக சிந்திப்பதால் பல குழந்தைகள் இக்கல்வியை விட்டு விலகி விடுகிறார்கள். கடவுள் உங்களுக்கு கற்பிப்பதாலேயே மனிதரிலிருந்து தேவர்களாக மனிதர்கள் மாறுகிறார்கள் என நீங்கள் கூறுகின்றீர்கள். அதன் பின்னர் என்ன நடக்கிறது?
நீங்கள் கூறுகின்றீர்கள், இல்லை இல்லை, அவை அனைத்தும் பொய்யாகும். உங்களால் இலக்கையும் குறிக்கோளையும் புரிந்து கொள்ள முடியவில்லை என நீங்கள் கூறுகின்றீர்கள். சிலர் நம்பிக்கையுடன் கற்கிறார்கள். பின்னர் அவர்களும் சந்தேகப்பட ஆரம்பிக்கும்போது அவர்கள் கற்பதை நிறுத்திவிடுகிறார்கள். அவர்கள் எவ்வாறு நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள்? பின்னர் அவர்களின் புத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியது யார்? அந்த நபர் இன்னமும் கற்றுக்கொண்டிருந்தால் அவர் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற்றிருப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. பலர் தொடர்ந்தும் கற்கிறார்கள். சட்டத்தரணிகள் ஆகுவதற்காக கற்கின்ற சிலர் இடையில் கற்பதை நிறுத்திவிடுகிறார்கள். ஆனால் மற்றோர் தொடர்ந்தும் கற்று சட்டத்தரணி ஆகின்றார்கள். சிலர் கற்று சித்தி எய்துகிறார்கள். ஆனால் மற்றோர் சித்தி எய்துவதில்லை. அதனால் அவர்கள் குறைந்ததோர் அந்தஸ்தை பெறுகிறார்கள். இது ஒரு முக்கியமான பரீட்சையாகும். இதில் சித்தி எய்துவதற்கு உங்களுக்கு அதிக அளவு தைரியம் தேவை. முதலில் உங்கள் புத்தியில் நம்பிக்கை கொண்டிருப்பதற்கு தைரியம் தேவையாகும். மாயையினால் ஒரு நிமிடம் உங்களை நம்பிக்கை உடையவராகவும் மறு நிமிடம் சந்தேக புத்தி உடையவராகவும் ஆக்க முடியும். இங்கு கற்பதற்கு பலர் வருகிறார்கள். ஆனாலும் சிலர் மந்த புத்தியை கொண்டிருப்பதால் அவர்கள் வரிசை கிரமமாகவே சித்தியடைகிறார்கள். செய்தித்தாள்களிலும் ஒரு பட்டியல் அச்சிடப்பட்டுள்ளது. இங்கேயும் அவ்வாறே உள்ளது. கற்பதற்காக பலர் இங்கு வருகிறார்கள். சிலரிடம் நல்ல புத்தி உள்ளது, மற்றோரோ மந்த புத்தியை கொண்டுள்ளார்கள். அவர்களிடம் மந்த புத்தி உள்ளதால் சந்தேகத்தை வளர்த்துவிட்டு விலகிச் சென்று விடுகிறார்கள். பின்னர் அவர்கள் மற்றோருக்கும் தீங்கு விளைவிக்கிறார்கள். சந்தேக புத்தியை கொண்டவர்கள் அழிவை நோக்கியே செல்வார்கள் என கூறப்பட்டுள்ளது. அவர்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியாது. நீங்கள் நம்பிக்கை உடையவராக இருந்தும் முழுமையாக கற்காது விட்டால் உங்கள் புத்தி பயனற்றதாக இருப்பதால் உங்களால் சித்தி எய்த முடியாது. உங்களால் இந்த ஞானத்தை கிரகிக்க முடியாதிருக்கும். நீங்கள் ஓர் ஆத்மா என்பதை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நானே ஆத்மாக்களாகிய உங்களின் பரம தந்தை. குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை வந்துள்ளார் என்பது தெரியும். சிலருக்கு பல தடைகள் ஏற்படுவதால் சந்தேகத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள். பின்னர் அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு இன்ன ஆசிரியர் மீது நம்பிக்கை இல்லை. பிராமண ஆசிரியர்கள் எவ்வாறாக இருந்த போதிலும் நீங்கள் தொடர்ந்தும் கற்க வேண்டும். உங்கள் ஆசிரியர் சிறப்பாக கற்பிக்காது விட்டால் அவரை விலக்கி விடுவதற்கு நீங்கள் எண்ணுகின்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் தொடர்ந்தும் கற்க வேண்டும். இது தந்தையின் கல்வியாகும். பரம ஆசிரியர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். பிராமண ஆசிரியர்களும் அவருடைய, அதாவது கடவுளுடைய ஞானத்தையே கொடுக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இக்கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் கற்காது விட்டால் உங்களால் பரீட்சையில் சித்தி எய்த முடியாது. எனினும் தந்தை மீதுள்ள உங்கள் நம்பிக்கை துண்டிக்கப்படுமாயின் கற்பதை நீங்கள் நிறுத்தி விடுகின்றீர்கள். கற்கும் போது அவர் மூலமாக என்னால் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியுமா இல்லையா என ஓர் ஆசிரியர் மீது உங்களுக்கு சந்தேகம் எழும்பொழுது நீங்கள் கற்பதை நிறுத்தி விடுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் பிறரையும் சீரழிக்கின்றீர்கள். நீங்கள் அவதூறு ஏற்படுத்தினால் மேலும் தீங்கு விளைவிக்கப்படுகிறது. அதனால் பேரிழப்பு அனுபவம் செய்யப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், இங்கு ஒருவர் பாவம் செய்தால் அவர் 100 மடங்கு தண்டனையை அனுபவம் செய்ய நேரிடும். ஏனெனில் அவர் மற்ற பலருக்கு தீங்கு விளைவிப்பதற்கு கருவியாகின்றார். அப்பொழுது எந்த அளவிற்கு நீங்கள் ஒரு புண்ணிய ஆத்மா ஆகினீர்களோ அந்த அளவிற்கு பின்னர் நீங்கள் பாவ ஆத்மா ஆகுவீர்கள். இக்கல்வியின் மூலமே நீங்கள் ஓர் புண்ணிய ஆத்மா ஆகின்றீர்கள். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே உங்களை ஒரு புண்ணிய ஆத்மாவாக ஆக்குகின்றார். ஒருவரால் கற்க முடியாது விட்டால் நிச்சயமாக அங்கு ஏதோ ஒரு பிழை இருக்க வேண்டும். பின்னர் அவர்கள் கூறுகிறார்கள், இதுவே எனது பாக்கியம், எனவே நான் என்ன செய்ய முடியும்? அது அவர்களுக்கு இதய வழுவல் ஏற்பட்டதை போன்றுள்ளது. இங்கு வந்து மரணித்து வாழ்ந்த பின்னர் மீண்டும் ராவணனின் ராஜ்யத்திற்குள் சென்று உயிரிருந்தும் மரணிக்கிறார்கள்.
அவர்களால் ஒரு வைரம் போன்ற வாழ்க்கைகளை உருவாக்க முடியாமல் இருக்கிறது. மனிதர்களுக்கு இதய வழுவல் ஏற்படும் பொழுது அவர்கள் மற்றொரு பிறவியை எடுக்கிறார்கள். இங்கோ அவர்களுக்கு இதய வழுவல் வரும்பொழுது அவர்கள் அசுர சமுதாயத்திற்குள் செல்கிறார்கள். இது நீங்கள் மரணித்து வாழும் பிறவியாகும். புதிய உலகிற்கு செல்வதற்காகவே நீங்கள் இங்கு வந்து தந்தைக்கு உரியவராகின்றீர்கள். ஆத்மாக்கள் அங்கு செல்வார்கள். ஆத்மாவாகிய நான் ஷரீர உணர்வை துறக்கும் பொழுது நான் ஆத்ம உணர்வில் உள்ளேன் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. நான் வேறு, ஷரீரம் வேறாகும். ஆத்மா ஷரீரத்தை நீக்கிவிட்டு மற்றொன்றை எடுக்கின்றார். ஆகவே ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக வேறான ஒன்றே ஆவார். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் பாரதத்தில் சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். மனிதரில் இருந்து தேவர்களாக மாறுகின்ற கலையை கற்க வேண்டும். வேறொரு சத்திய சகவாசமும் இல்லை என குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. ஒரே ஒரு பரமாத்மாவே சத்தியம் என்று அழைக்கப்படுகின்றார். அவருடைய பெயர் சிவன் என்பதாகும். அவரே சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். கலியுகத்தின் கால எல்லை நிச்சயமாக ஒரு முடிவிற்கு வர வேண்டும். உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பது சக்கரம் உள்ள படத்தில் மிக தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. தேவர்களாக மாறுவதற்கு சங்கம யுகத்தில் நீங்கள் தந்தைக்கு உரியவராக வேண்டும். தந்தையை விட்டு விலகிச் சென்றால் நீங்கள் கலியுகத்தையே சென்றடைவீர்கள். ஒருவருக்கு தான் பிராமணன் என்ற சந்தேகம் ஏற்படும் பொழுது அவர் சூத்ர குலத்திற்குள் சென்று விடுகின்றார். அவ்வாறாயின் அவர் ஒரு தேவர் ஆக மாட்டார். சொர்க்க ஸ்தாபனைக்காக அஸ்திவாரங்கள் எவ்வாறு இடப்படுகின்றன என்பதை தந்தை விளங்கப்படுத்துகின்றார். முதலில் அஸ்திவார விழா, அதன் பின்னர் திறப்பு விழாவும் இடம்பெறுகிறது. இங்கு அனைத்துமே மறைமுகமானவை. சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது நரகத்தை பற்றி எவருக்கும் தெரியாது. நீங்கள் உயிர் வாழும் வரை, அதாவது இறுதி வரை நிச்சயமாக கற்க வேண்டும். உங்களை தூய்மையாக்குகின்ற ஒரே ஒரு தந்தையே தூய்மையாக்குபவராவார். தந்தை வந்து உங்களை தூய்மையாக்குகின்ற சங்கம யுகம் இதுவே என குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அதி மேன்மையான சங்கம யுகத்தில் சாதாரண மனிதர்கள் நாராயணனாக மாறுகின்றார்கள் என நீங்கள் எழுத வேண்டும். இது உங்கள் இறை பிறப்புரிமை எனவும் எழுதப்பட்டுள்ளது. தந்தை இப்பொழுது உங்களுக்கு தெய்வீக காட்சிகளை கொடுக்கின்றார். இந்த 84 பிறவிகளின் பிறவிச் சக்கரம் இப்பொழுது முடிவடைகிறது என்பதை ஆத்மா அறிந்துள்ளார். தந்தை இங்கே அமர்ந்திருந்து ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மா கற்ற போதிலும் அரை கல்பத்திற்கு ஷரீர உணர்வு இருந்ததால் மீண்டும் மீண்டும் ஷரீர உணர்விற்கு வருகின்றார். ஆகவே ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கு காலம் எடுக்கிறது. தந்தை இங்கே அமர்ந்துள்ளார். உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரம்மாவின் ஆயுட்காலம் 100 வருடங்கள் அல்லது அதிலும் குறைவானதாக இருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. எனினும் பிரம்மா இடையில் விட்டுச் செல்ல வேண்டி இருந்தாலும் ஸ்தாபனை இடம்பெற முடியாது என்ற அர்த்தமில்லை. சேனைகளாகிய நீங்கள் தொடர்ந்தும் இங்கு இருக்கின்றீர்கள். தந்தை உங்களுக்கு அந்த மந்திரத்தை கொடுத்துள்ளார். நீங்கள் கற்கவும் வேண்டும். உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பது உங்கள் புத்திகளில் உள்ளது. நீங்கள் நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்க வேண்டும். நினைவின் மூலமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அனைவரும் பாவ செயல்களையே செய்தீர்கள். புதிய பழைய 2 பூலோகங்களும் உங்கள் முன்னிலையில் உள்ளன. ராவண ராஜ்யமான பழைய உலகிற்கு மரணமும், இந்த ஞான மார்க்கமான புதிய உலக ராம ராஜ்யத்திற்கு வெற்றியும் என நீங்கள் எழுதலாம். பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தவர்களே பூஜிப்பவர்களாக ஆகியுள்ளார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் அழகானவராகவும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவராகவும் இருந்தார். எனினும் பின்னர் ராவண ராஜ்யத்தில் அவர் அவலட்சணமான பூஜிப்பவராகிவிட்டார். இதனை விளங்கப்படுத்துவது இலகுவானது.
வழிபாடு ஆரம்பித்த போது அவர்கள் முதலில் ஒரு பெரிய வைரத்தினால் ஆன லிங்கத்தை உருவாக்கினார்கள். தந்தை உங்களை பெரும் செல்வந்தராக்கியதால் அதுவே மிகவும் பெருமதி வாய்ந்ததாகும். அவரே ஒரு வைரமாவார். ஆகவே அவர் ஆத்மாக்களையும் வைரங்கள் போல் ஆக்கியுள்ளார். வைரத்தினால் ஆன அவருடைய வடிவத்தை செய்து நீங்கள் வைத்திருக்க வேண்டும். வைரம் எப்பொழுதும் நடுவில் வைக்கப்படுகிறது. அது மரகதம் போன்றவற்றுடன் சேர்க்கப்படும் பொழுது அந்த அளவிற்கு பெருமதி இருக்க முடியாது. இதனாலேயே வைரம் நடுவில் வைக்கப்படுகிறது. 8 ரத்தினங்களை கொண்டு அவர் வெற்றி மணி மாலையை உருவாக்குகின்றார். ஒரு வைரத்திற்கே அதிக அளவு பெருமதி கொடுக்கப்படுகிறது. மற்ற அனைத்தும் வரிசை கிரமமாக உள்ளன. சிவ் பாபாவே உங்களை இவ்வாறு ஆக்குகின்றார். இந்த விஷயங்களை தந்தையை தவிர வேறு எவராலும் விளங்கப்படுத்த முடியாது. கற்கின்ற போது சிலர் இந்த ஞானத்தை குறித்து வியப்படைகிறார்கள். அவர்கள் பாபா பாபா என கூறுகிறார்கள். பின்னர் விலகி சென்று விடுகிறார்கள். நீங்கள் சிவ் பாபாவை பாபா என ஒருமுறை அழைத்துவிட்டால் பின்னர் அவரை விட்டு எப்பொழுதுமே விலகிச் செல்லக்கூடாது. அவ்வாறாயின் உங்கள் பாக்கியம் அவ்வளவே என கூறப்படுகிறது. அவர்களின் பாக்கியம் அதிக அளவாக இல்லாது விட்டால் 100 மடங்கு தண்டனையை பெறக்கூடிய வகையான செயல்களை அவர்கள் செய்வார்கள். ஒரு புண்ணிய ஆத்மாவாக ஆகுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பின்னர் பாவம் செய்வதனால் அப்பாவம் 100 மடங்கு ஆகிவிடுகிறது. பின்னர் அவர்கள் வளர முடியாத குள்ளர்களாக ஆகிவிடுகிறார்கள். நீங்கள் 100 மடங்கு தண்டனையை பெற்றால் உங்கள் ஸ்திதி சக்தி வாய்ந்ததாக ஆக முடியும். உங்களை வைரங்கள் போன்று ஆக்குகின்ற தந்தையின் மீது நீங்கள் ஏன் சந்தேகம் கொள்கிறீர்கள்? எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தந்தையை விட்டு சென்றால் நீங்கள் மிகவும் ஆபாக்கியசாலி ஆத்மா என்று அழைக்கப்படுவீர்கள். நீங்கள் எங்கு இருந்தாலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுது நீங்கள் தண்டனையிலிருந்து விடுபடுவீர்கள். தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர் ஆகுவதற்கே நீங்கள் இங்கே வருகின்றீர்கள். நீங்கள் கடந்த காலத்தில் செய்த சில செயல்களால் ஷரீரத்தின் மூலம் அதிக அளவு வேதனையை அனுபவம் செய்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அரை சக்கரத்திற்கு அதிலிருந்து விடுவிக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு முன்னேறி மற்றோருக்கு சேவை செய்கின்றீர்கள் என்றும் உங்களை சோதித்து பாருங்கள். இதுவே இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகின்ற உலகின் அமைதி ராஜ்யம் என நீங்கள் லக்ஷ்மி நாராயணனின் படத்தின் உச்சியில் எழுத வேண்டும். இதுவே உங்கள் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். அங்கே 100% தூய்மையும் அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். அவர்களுடைய ராஜ்யத்தில் வேறு எந்த சமயமும் இருக்கவில்லை. ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சமயங்கள் அனைத்தும் நிச்சயமாக அழிக்கப்பட்டுவிடும். இந்த விஷயங்களை விளங்கப்படுத்துவதற்கு அதிக அளவு விவேகம் தேவை. இல்லையெனில் நீங்கள் உங்கள் ஸ்திதிக்கு ஏற்ப விளங்கப்படுத்துவீர்கள். படங்களுக்கு முன் அமர்ந்திருந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் பற்றி சிந்தியுங்கள். அவை யாவும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளதால் பிறருக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். இதனாலேயே பாபா உங்களை அருங்காட்சியகங்களை திறப்பதற்கு தூண்டுகின்றார். ஸ்வர்க வாசல் என்பது மிகப்பெரிய நல்லதோர் பெயராகும். அவை டெல்லி வாசல் மற்றும் இந்தியா வாசலாகும். அதாவது கேட்வே ஆஃப் இந்தியா. இதுவோ ஸ்வர்க வாசலாகும். இப்பொழுது நீங்கள் ஸ்வர்க்கத்தின் வாசலை திறக்கின்றீர்கள். புதிர் போட்டி ஒன்றில் இலக்கை கண்டுபிடிப்பதற்கு தடுமாறுவதைப் போன்று பக்தி மார்க்கத்தில் மக்களும் குழப்பமடைந்துள்ளார்கள். எவராலும் வெளியே செல்லும் பாதையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அனைவரும் மாயையின் ராஜ்யத்தில் சிக்கியுள்ளார்கள். உங்களை அதிலிருந்து விடுவிப்பதற்காகவே தந்தை வந்துள்ளார். சிலர் அதிலிருந்து வெளியேற விரும்புவதில்லை. அப்பொழுது தந்தையால் என்ன செய்ய முடியும்? இதனாலேயே தந்தை கூறுகின்றார், நீங்கள் அதிக அளவு ஆபாக்கியசாலிகளை பார்க்க விரும்பினால் இங்கு கற்பதை நிறுத்துபவர்களை பாருங்கள். அவர்கள் சந்தேக புத்தி உடையவர்களாகி தமது பல பிறவிகளுக்கு தம்மை தாமே கொலை அதாவது தற்கொலை செய்கிறார்கள். இது அவர்களின் பாக்கியம் பழுதடையும் பொழுது நிகழ்கிறது. தீய சகுனங்கள் இருக்கும் பொழுது அழகானவர்களாக ஆகுவதற்கு பதிலாக
அவர்கள் அவலட்சணமாக ஆகின்றார்கள். மறைமுகமான ஆத்மாக்களே கற்கின்றார்கள். ஆத்மாக்கள் அனைத்தையும் ஷரீரத்தின் மூலமாக செய்கிறார்கள். ஷரீரமின்றி ஆத்மாவால் எதனையும் செய்ய முடியாது. உங்களை ஓர் ஆத்மா என கருதுவதற்கு முயற்சி தேவை. நீங்கள் ஆத்மா என்ற நம்பிக்கையை கொண்டிருக்காத போது நீங்கள் ஷரீர உணர்வுடையவர் ஆகின்றீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. பரம ஆசிரியரால் கற்பிக்கப்படும் கற்பித்தல்கள் எங்களை மனிதரிலிருந்து நாராயணனாக மாற்றுகிறது. இந்த நம்பிக்கையுடன் உங்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியரை பார்க்காதீர்கள். 2. ஆத்ம உணர்வுடையவராக ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் மரணித்து வாழ்வதால் உங்கள் ஷரீர உணர்வுகள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். ஒரு புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். எந்த பாவ செயல்களையும் செய்யாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுகின்ற விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியவராகி சதா உங்களின் முழுமை ஸ்திதியை அனுபவம் செய்வீர்களாக. சதா சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் மாயையின் பல வகையான சுழற்சிகளிலிருந்து விடுபட்டிருப்பார்கள். இந்த ஒரு சுயதர்ஷன சக்கரம் சகல வீணான சுழற்சிகளையும் முடித்துவிடும். அது மாயையை அப்பால் விரட்டிவிடும். இத்தகைய ஆத்மாக்களின் முன்னால் மாயையால் நிற்க முடியாது. ஏனென்றால் சுயதர்ஷன சக்கரதாரி குழந்தைகள் சதா நிரம்பியவர்கள். அவர்கள் அசைக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை சகல பொக்கிஷங்களும் நிரம்பியவர்களாக அனுபவம் செய்கிறார்கள். மாயை அவர்களை வெறுமையாக்க முயற்சி செய்கின்றாள். ஆனால் அவர்கள் சதா எச்சரிக்கையாகவும் விழிப்பாகவும் ஏற்றப்பட்ட தீபங்களாகவும் இருப்பார்கள். அதனால் மாயையால் அவர்களை எதுவும் செய்ய முடியாது. எச்சரிக்கை பாதுகாவலர்களாக இருப்பவர்கள் விழிப்பாகவும் சதா பாதுகாப்பாகவும் இருப்பார்கள். ஸ்லோகம். உங்களின் வார்த்தைகளில் தூய மென்மையான உணர்வுகள் அமிழ்ந்திருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் ஆக்குங்கள். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது அன்பென்னும் அக்னியை ஏற்றி உங்களின் யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். சக்தி வாய்ந்த நினைவை கொண்டிருப்பதற்கு உங்களின் அன்பானது நேர்மையான இதயத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். நேர்மையான இதயங்களை கொண்டிருப்பவர்களால் ஒரு வினாடியில் ஒரு புள்ளியாகி புள்ளியான பாபாவை நினைவு செய்யக்கூடியதாக இருக்கும். தமது நேர்மையான இதயங்களால் பிரபுவை மகிழ்விப்பதனால் இத்தகைய ஆத்மாக்கள் தந்தையிடமிருந்து விசேஷமான ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். அவற்றால் அவர்களால் ஒரே ஒருவரின் எண்ணத்தில் ஸ்திரமாக முடிகின்றது. அவர்கள் ஜுவாலா ரூபத்தில் நினைவை அனுபவம் செய்து எங்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரப்புவார்கள். ஓம் சாந்தி.